நடிகர்கள்ல முதல் முறையாக தற்போது ஜாதி மதம் அற்றவர் என்ற ஒரு சான்றிதழை நடிகர் பார்த்திபன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு கடந்த ஒரு மாதமா ஒரு கடுமையான ஒரு சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. இந்த முடிவு முன்பே எடுத்ததா இல்லது இப்பொழுதுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு பாக்குறீங்க? நமக்கு எப்பவுமே இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் நமக்கு ஒரு தீர்வு வரும். நான் அதுதான் சொன்னேன். புராணத்துலலாம் சந்தேகப்பட்டு தீக்குளிங்கன்னு வாங்க. நான் அப்படிதான் என் மேல ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நான் தீக்குளிக்கலான்னு பார்த்தேன். இப்ப தீக்குளிச்சதுக்கு அப்புறம் தீக்குளிச்சதை பத்தி ஒரு சந்தேகம், அதை பத்தின ஒரு விமர்சனம், எனக்கு அது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு நீதிபதி நம்மளை பாராட்டி இப்படி ஒரு சான்றிதழை கொடுத்திருக்காரு. இவங்க சொல்றாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் பார்த்திபன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யாரை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதனால இனிமே இதை பத்தி சொல்றவங்க அந்த கோர்ட்டோட அவமதிப்புக்கு ஆளாவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. சரி, இப்போ ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது ஜாதிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எப்பொழுதும் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது பல வகையில் இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், அதே போல வேலை வாய்ப்பு இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அதுலேயும் விமர்சனம் இருக்கிறத பாக்குறீங்களா? எல்லோருடைய கருத்தும் உங்களுடைய கருத்துக்கு ஒருமித்து வர வேண்டும் பாக்குறீங்களா? எந்த கருத்துமே எல்லோருடைய கருத்துக்கும் ஒருமித்த கருத்தா இருக்கவே இருக்காது. நீங்க எந்த கருத்தா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அதனால எனக்கு அதுல ஒன்றும் பெரிய அப்புறம் எல்லாரும் என்னுடைய கருத்தை ஏத்துக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் ஒரு மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு வளர்றதுக்கு இந்த சாதி சான்றிதழ் அவசியமான ஒரு விஷயம். என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல கூட எனக்கு பேக்வேர்டுன்னு தான் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு பேக்வேர்டாக இருக்காங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கவனமாக இருந்தது. அதை வச்சுக்கிட்டு தான் நான் வேறு ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அதுலேருந்து மாடி சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு அது தேவையில்லை. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இது ஒரு புதிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். இது என்னெல்லாம் பண்ணிடும், உடனே இது ₹1 பயன்படுமா அப்படின்னு இப்போ கேட்டால் இது சொல்ல முடியாது. இப்போ நான் கொடுத்த அந்த கோல்டு காயின் மாதிரி நாளைக்கு ஒரு நாளைக்கு இது கோல்டாக மாறலாம். அதனால் நான் நல்ல எண்ணத்தில் செய்கிறேன். இந்த நல்ல எண்ணத்தோட பலன் நல்லதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் எல்லாருடைய அப்ரிசியேஷனை பார்க்கும்போது நான் இறங்கி வரும்போது எல்லா அட்வொகேட்டும் எனக்கு கை கொடுத்து என்னை பாராட்டுறாங்க. அங்கே ஒரு கிரைம் பிரான்ச் லேடி இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க படங்களில் அம்முவாகினான்னு ஒரு படத்தில் ஒரு ப்ராஸ்டியூட்டை கூப்பிட்டு போய் நீங்கள் குடும்பம் நடத்துவீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கான இடத்துல நான் இருக்கேன். பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக இருந்தால் நிச்சயமாக நான் சினிமாவில் கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு போயிருப்பேன். நான் பண்ணதெல்லாம் ஹவுஸ்ஃபுல் மாதிரியான நிறைய ஹவுஸ்ஃபுல்லில் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாம் வச்சுருவாங்க. அந்த பாம்பை வச்சது ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ இல்லை, யாரோ ஒரு மிருகமாக தான் இருக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பார்த்திபன் மனிதநேயமன்றம் நான் துவங்கினதே கடவுளும் அல்லாத மிருகமும் அல்லாத மனிதம்ங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல நான் தான் கண்டுபிடிச்சி சொன்னேன். அதுக்காக அப்போதைய அமைச்சர் ஒருத்தர், தமிழ் குடிமகன் ஒரு அமைச்சர் எனக்கு பாராட்டி ஒரு கடிதமே கொடுத்துருக்காரு. இந்த